வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் 2 திருத்த சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களான ஓய்வூதியம் 30,000 உயர்த்தி வழங்கப்படுவது தொடர்பான சட்ட முன்வடிவை தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் தனியார் கழகங்கள் நிறுவுவதற்கு உள்ள நிபந்தனைகளை தளர்த்துவது தொடர்பான சட்ட முன்வடிவை உயர்த்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவுவதற்கு 100 ஏக்கர் தொடர்ச்சியாக நிலம் தேவைப்படுகிறது. மாநகராட்சி பகுதிகள், நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் செயல்படும் கல்வி நிறுவனங்கள் அந்த பகுதிகளில் அத்தனை மிகப்பெரிய அளவிலான தொடர்ச்சியான நிலத்தை அடையாளம் காண்பது மிகவும் கடினமாக உள்ளது. குறிப்பாக இந்த 2 சட்டம் முன்வடிவுகள் வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேற்றப்படுகிறது. மேலும் நேரமில்லா நேரத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை குறித்தும் கேள்வி எழுப்பப்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக இன்று நடைபெறும் சட்டப்பேரவைக்கு தற்பொழுது கரூர் சம்பவம், கிட்னி திருட்டு, சட்ட ஒழுங்கு உள்ளிட்டவை கண்டிக்கும் வகையில் கருப்பு பேஜ் இடது கையில் அணிந்து சட்டப்பேரவைக்குள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றுள்ளனர். அந்த வகையில் தொடர்ந்து அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா பேரவைக்கு இன்று தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் முதலமைச்சர் தனது இல்லத்தில் தனது தலைமையில் மசோதாக்களை யார் கொண்டு வருவது என்பது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் இந்த மசோதா தாக்கல் செய்வது இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்று தொடங்கியிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசியலில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.